இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. வழக்கு தொடர்வது தேசிய சட்டத்துறை அதிகாரத்திற்கு உட்பட்டது. சட்டத்தை மீறியதாக கருதப்படும் எந்தவொரு தனிநபர் மீதும் வழக்கு தொடரும் முடிவு தேசிய சட்டத்துறையின் அதிகாரத்திற்கு உட்பட்டது. மது மற்றும் போதைப் பொருளை உட்கொண்டு வாகனம் செலுத்தியதில் ஏற்பட்ட மரணம் குறித்து கருத்துரைகளில் தொடர்பு அமைச்சரும் மடானி அரசாங்க பேச்சாளருமான டத்தோ ஃபாமி ஃபாட்சில் அவ்வாறு தெரிவித்தார். அரச மலேசிய போலீஸ் படை PDRM நடத்தும் விசாரணை குற்றவியல் நடவடிக்கைகளை மட்டுமே அடிப்படையாக கொண்டிருக்கவில்லை என்றும் சாலை போக்குவரத்து சட்டங்கள் மற்றும் குற்றவியல் சட்டத்தின் கீழ் உள்ள பிற அம்சங்களையும் உள்ளடக்கியிருப்பதாக டத்தோ ஃபாமி விளக்கினார். சட்டத்தை மீறியதாக நம்பப்படும் எந்தவொரு தனிநபர் மீதும் வழக்கு தொடரும் முடிவு சட்டத்துறையின் அதிகாரத்திற்கு உட்பட்டது. PDRM நடத்தும் விசாரணை சாலை போக்குவரத்து சட்டங்களை மட்டும் அல்லாமல் குற்றவியல் சட்டத்தின் பிற அம்சங்களையும் அடிப்படையாக கொண்டது. மேலும் நடப்பில் உள்ள சட்டங்களின் கீழ் நடவடிக்கை எடுக்க உறுதியான ஆதாரம் இருப்பதாக தேசிய சட்டத்துறை கண்டறிந்தால் அதுவே வழக்கு தொடர்வதற்கான அடிப்படையாக அமையும் என்றார் அவர். மாரான் மார்த்தாண்டவர் ஆலயத்தில் 95ஆம் ஆண்டு பங்குனி உத்திரம் திருவிழா. பஹாங் ஸ்ரீ மாரான் மார்த்தாண்டவர் ஆலயத்தில் பங்குனி உத்திரம் திருவிழா வெகு விமரிசையாக நேற்று கொண்டாடப்பட்டது. இது ஆலயத்தின் 95ஆம் ஆண்டு பங்குனி உத்திர திருவிழாவாகும். கடந்த ஞாயிற்றுக்கிழமை தொடங்கிய இவ்விழாவில் சுமார் 4 லட்சம் பக்தர்கள் இதுவரை கலந்து கொண்டதாக ஆலய பொறுப்பாளர் மருதவேலு நாராயணசாமி தெரிவித்தார். செவ்வாய்க்கிழமை மார்ச் 31ஆம் தேதி தேரோட்டம் நடைபெற்ற வேளை கோலாலம்பூர் மற்றும் ரவுப்பிலிருந்து 3000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பாத யாத்திரையாக வந்தனர். முக்கிய விருந்தினர்களாக மயக்க தேசிய தலைவர் தான் ஸ்ரீ SA விக்னேஸ்வரன், தேசிய ஒருமைப்பாட்டுத்துறை துணை அமைச்சர் R யுனேஸ்வரன், டத்தோ D மோகன், மஹிமா தலைவர் டத்தோ N சிவகுமார், டத்தோ டாக்டர் தேவராஜ் வேலு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கிளானில் மது போதையில் மரண விபத்து, 1 மில்லியன் ரிங்கிட் இழப்பீடு கோரும் அமீருல் ஹாஃபிஸ் குடும்பம். கிளானில் மது அருந்தி போதைப்பொருள் உட்கொண்டு மரண விபத்தை ஏற்படுத்திய ஆடவரிடம் இருந்து பாதிக்கப்பட்ட குடும்பம் 1 மில்லியன் ரிங்கிட் இழப்பீடு கேட்டு வழக்கு தொடுக்கவிருக்கிறது. ஒரு பாவமும் அறியாத ஹெலிக் ஓட்டுநரான தனது கணவரை இழந்து தவிக்கும் நூருல் நாடி அகமது மஜித் மற்றும் 2 முதல் 9 வயதிலான அவரது 3 பிள்ளைகள் சார்பில் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்படும் என அவர்களின் வழக்கறிஞர் முகமது ஃபைசி சே அபு கூறினார். மரணத்திற்கு காரணமான ஆடவர் மீதும் சம்பந்தப்பட்ட காப்புறுதி நிறுவனத்தின் மீது அந்த சிவில் வழக்கு தொடுக்கப்படும். அதற்கான பணிகளில் ஈடுபட்டிருப்பதாக அவர் சொன்னார். வருமான இழப்பு, வளர்க்க வேண்டிய பிள்ளைகள் மற்றும் அவர்களின் வயதை கருத்தில் கொண்டு இந்த 1 மில்லியன் ரிங்கிட் இழப்பீட்டை தாங்கள் கோரியதாக கணக்கிட்டிருப்பதாக ஃபைசி கூறினார். சட்டத்திட்டங்களோடு முந்தைய வழக்குகளின் தீர்ப்பையும் அக்குடும்பம் பரிசீலனையில் எடுத்துக் கொண்டுள்ளது. PTPK வாரியத்தை வலுப்படுத்த 2 அனுபவமிக்க நபர்கள் நியமனம். டத்தோ ஸ்ரீ ரமணன். நாட்டின் மனித மூலதன மேம்பாட்டை மிகவும் உத்திபூர்வமான மற்றும் உயர்தர திறன் பயிற்சியின் மூலம் வலுப்படுத்தும் முயற்சியாக திறன் மேம்பாட்டு நிதி நிறுவனம் வாரிய உறுப்பினர்களாக 2 அனுபவமிக்க நபர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக மனிதவள அமைச்சர் டத்தோ ஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் அறிவித்துள்ளார். PTPK வாரிய உறுப்பினராகவும் அதன் துணைத் தலைவராகவும் ரமேஷ் ஆஷ்ரம் ரம்லி நியமிக்கப்பட்டுள்ளார். அத்துடன் அஹ்லிம் ஜமாத் வாரிய உறுப்பினராக நியமிக்கப்பட்டுள்ளார். திறன் பயிற்சி நிதிக்கான அணுகலை விரிவுபடுத்துவது மற்றும் தொழில்நுட்ப மற்றும் தொழிற்கல்வி பயிற்சி ட்வெட் பட்டதாரிகளின் வேலைவாய்ப்பை அதிகரிப்பது உள்ளிட்ட நாட்டின் திறன் பயிற்சி சூழலியலை மேம்படுத்துவதில் PTPK ஒரு முதன்மை நிறுவனமாக தொடர்ந்து செயல்படுவதை உறுதி செய்யும் அரசாங்கத்தின் உறுதிப்பாட்டிற்கு ஏற்ப இந்த நியமனங்கள் அமைந்துள்ளதாக டத்தோ ஸ்ரீ ரமணன் தெரிவித்தார். நிர்வாக திறனை வலுப்படுத்துவதற்கும் திறன் பயிற்சி தொடர்பான நிறுவனங்களின் செயல்திறனை மேம்படுத்துவதற்கும் தொழில்துறை அனுபவம் மற்றும் நடைமுறை நிபுணத்துவம் வாய்ந்த தலைமையின் அவசியத்தை இந்த நியமனங்கள் பிரதிபலிக்கின்றன என்று நேற்று வெளியிட்ட ஓர் அறிக்கையில் அவர் தெரிவித்தார். SPM தேர்வு முடிவுகளை இன ரீதியாக பிரித்து காட்டும் அறிக்கை போலியானது. வாங்காவோ. 2025ஆம் ஆண்டுக்கான SPM தேர்வு முடிவுகளை இனம் ரீதியாக பிரித்து காட்டும் பத்திரிகை அறிக்கை போலியானது என கல்வித்துறை துணை அமைச்சர் வாங்காவோ தெரிவித்தார். அந்த அறிக்கை பரவலாக பரவி வருவது 101 விழுக்காடு தவறானது.
அது நிச்சயமாக உண்மை அல்ல என்பதோடு அதனை கல்வி அமைச்சு வெளியிடவில்லை என நேற்று டெங்கில் தமிழ் தொடக்கப்பள்ளிக்கு மேற்கொண்ட பணி நிமித்த வருகைக்கு பின் செய்தியாளர்களிடம் வாங் இத்தகவலை வெளியிட்டார். செவ்வாய்க்கிழமை முதல் சமூக ஊடகங்களில் பரவி வரும் கல்வி அமைச்சின் சின்னம் பொறிக்கப்பட்டு இன ரீதியிலான மாணவர்களின் தேர்ச்சி விழுக்காட்டை காட்டும் செய்தி அறிக்கைக்கு வாங் பதிலளித்தார். சீன மற்றும் இந்திய மாணவர்களுடன் ஒப்பிடுகையில் கடந்த ஆண்டு SPM தேர்வில் மலாய்க்கார மாணவர்கள் குறைந்த தேர்ச்சி விழுக்காட்டை பெற்றிருந்தனர் என்று கூறும் ஆய்வும் அந்த அறிக்கையில் இடம்பெற்றிருந்தது. பிறை தோட்ட ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. டத்தோஸ்ரீ சுந்தரராஜு சிறப்பு வருகை. பினாங்கு பிறை சட்டமன்ற தொகுதியில் பழம்பெரும் ஆலயங்களில் ஒன்றான பிறை தோட்ட ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகம் வெற்றிகரமாக நடைபெறுவதற்கு பங்காற்ற முடிந்தது குறித்து தாம் மகிழ்ச்சி திருப்தியும் அடைவதாக பினாங்கு ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்தோஸ்ரீ சுந்தரராஜு தெரிவித்துள்ளார். நேற்று அந்த ஆலயத்தில் மிகவும் சிறப்பாக நடைபெற்ற கும்பாபிஷேக நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இதனை தெரிவித்தார். இந்த கும்பாபிஷேகத்திற்காக கோவில் மண்டபத்தை மேம்படுத்த உதவி கோரி தம்மை அணுகிய போது இது முழு மனதுடன் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பொறுப்பு என்பதை உணர்ந்து 4 லட்சம் ரிங்கெட் மதிப்பிலான மண்டப மேம்பாட்டு பணியாக தொடங்கி பின்னர் தான் ஸ்ரீ ரமேஷின் ஆதரவு மற்றும் அவரது தலைமையின் கீழ் விரைவில் மிகவும் தொலைநோக்கு பார்வை கொண்ட ஒரு லட்சியமிக்க ஒரு மறுசீரமைப்பு திட்டமாக உருவெடுத்தது. நன்கொடையாளர்கள் மற்றும் நலன் விரும்பிகள் தளராத அர்ப்பணிப்புடன் இணைந்து இந்த முயற்சி 1.7 மில்லியன் ரிங்கெட் திட்டமாக உருமாற்றியதாக சுந்தர்ராஜு குறிப்பிட்டார். அதன் விளைவாக பாரம்பரியத்திற்கும் ஆன்மீக முக்கியத்துவத்திற்கும் ஏற்றவாறு ஒரு பிரம்மாண்ட ஆலயம் உருவாகி நேற்று கும்பாபிஷேகம் நடைபெற்றது குறித்து மகிழ்ச்சியும் தன்னிறைவும் அடைவதாக அவர் தெரிவித்தார். தடைபட்டிருந்த 1501 வீடமைப்பு திட்டங்கள் நிறைவு. கடந்த 2023ஆம் ஆண்டு TFST எனப்படும் நிதி பற்றாக்குறை மற்றும் கைவிடப்பட்ட தனியார் வீடமைப்பு திட்டத்தின் பணிக்குழு அமைக்கப்பட்டதிலிருந்து தாமதமான கட்டுமானம் மற்றும் கைவிடப்பட்ட திட்டங்கள் போன்ற காரணங்களினால் தடைபட்டிருந்த 1501 வீடமைப்பு திட்டங்கள் வெற்றிகரமாக மீட்டெடுக்கப்பட்டு நிறைவு செய்யப்பட்டுள்ளன. அதன் மொத்த வளர்ச்சி மதிப்பு GDV 14,087 கோடி ரிங்கிட் என்றும் 1,76,687 வீடுகளின் கட்டுமான பணிகள் நிறைவு செய்யப்பட்டிருப்பதாக வீடமைப்பு மற்றும் ஊராட்சித்துறை துணை அமைச்சர் டத்து ஐமான் அதிரா சாபு தெரிவித்தார். அந்த மொத்த எண்ணிக்கையில் 121 கைவிடப்பட்ட திட்டங்கள் வெற்றிகரமாக மீட்கப்பட்டு கட்டுமான பணிகள் சீராக தொடரப்படும் வேளையில் 1345 வீடமைப்பு திட்டங்கள் முழுமையாக முடிக்கப்பட்டு நிறைவு மற்றும் இணக்க சான்றிதழ் CCC பெற்றுள்ளதாகவும் அவர் கூறினார். இவ்வாண்டு ஜனவரி முதல் பிப்ரவரி 28ஆம் தேதி வரையில் மொத்தம் 145 தனியார் வீடமைப்பு திட்டங்கள் தாமதமானவையாகவும் 309 திட்டங்கள் கைவிடப்பட்டவையாகவும் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அது முந்தைய காலகட்டத்துடன் ஒப்பிடும்போது குறிப்பிடத்தக்க குறைவை காட்டுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். SPM முடிவுகளுக்கு பிறகு என்ன? இப்போவில் கார்னிவல் ஜாம் மசூக் இப்தா 2026 மாணவர்களுக்கான IPTA வழிகாட்டு நிகழ்ச்சி. SPM முடிவுகள் வெளியாகியுள்ள நிலையில் அடுத்த கல்வி பாதையை தேர்வு செய்ய மாணவர்களுக்கு உதவும் நோக்கில் கார்னிவல் ஜாம் மசூக் IPTA 2026 எனும் வழிகாட்டி நிகழ்வு வரும் சனிக்கிழமை நடைபெறுகிறது. இந்நிகழ்ச்சியை இப்போ திமோர் நாடாளுமன்ற உறுப்பினரின் அலுவலகமும் புந்தோங் சட்டமன்ற உறுப்பினரின் அலுவலகமும் இணைந்து நடத்துகின்றன. இதில் SPM, STPM, A-லெவல் மற்றும் டிப்ளமோ முடித்த மாணவர்கள் UPU விண்ணப்பம், IPTA சேர்க்கை, PTPTN கல்வி கட்டண், மெட்ரிகுலேஷன், பாலிடெக்னிக், காலேஜ் கம்யூனிட்டி, ட்வெட் போன்ற பல்வேறு கல்வி வாய்ப்புகள் குறித்து நேரடியாக அதிகாரிகளிடம் இருந்து வழிகாட்டுதலை பெறலாம். ஏப்ரல் 4 சனிக்கிழமை காலை 9:30 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை இப்போ சாம்சாய் சீன பள்ளி மண்டபத்தில் இந்நிகழ்வு நடைபெறுகிறது. ஆர்வமுள்ள மாணவர்கள் திரையில் காணும் QR குறியீட்டை ஸ்கேன் செய்து பதிவு செய்யலாம். பெந்தோங்கில் வசிக்கும் மனைவி மற்றும் 5 பிள்ளைகளை காணவில்லை. கண்டுபிடிக்க பொதுமக்களின் உதவியை நாடும் கணவன். தாமான் ஓர்கிட் பகுதியில் திங்கட்கிழமை முதல் தங்கள் வீட்டிலிருந்து வெளியேறியதாக நம்பப்படும் 6 பேர் கொண்ட குடும்பம் காணாமல் போனதை அடுத்து அவர்களை போலீசார் தேடி வருகின்றனர்.
மார்ச் 30ஆம் தேதி இரவு மணி 7:34க்கு இந்த சம்பவம் குறித்து தனது துறைக்கு தகவல் கிடைத்ததாக பெந்தோங் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் ஜைகா முகமது கஹார் தெரிவித்தார். 41 வயது தனது மனைவி ரேகா மற்றும் 5 பிள்ளைகள் காலை சுமார் 6:30 மணியளவில் வீட்டில் இல்லை என்று 43 வயது ஆடவரான புகார்தாரர் தெரிவித்துள்ளார். 19 வயதுடைய ரூபன், 17 வயதுடைய ஷரிவினா நாயர், 16 வயதுடைய சாஷினி நாயர், 14 வயதுடைய பிருத்திவி நாயர் மற்றும் 4 வயதுடைய லக்ஷ்மி நாயர் ஆகியோர் அந்த தம்பதியரின் 5 பிள்ளைகளாவர். அந்த அறுவரையும் தேடும் மற்றும் கண்டுபிடிப்பதற்கான முயற்சியையும் விசாரணையையும் போலீஸ் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது. இவர்களை பற்றி தகவல் தெரிந்தவர்கள் பெந்தோங் போலீஸ் தலைமையகத்துடன் தொடர்பு கொள்ளும்படி ஜைஹாம் கேட்டுக்கொண்டார்.